Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு ஹெல்தியான பாதாம் மிக்ஸ் தான் பார்க்க போறோம். வீட்லயே பாதாம் மிக்ஸ் எப்படி ரெடி பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் பண்ணிருக்கேன். மிஸ் பண்ணாம பாருங்க. ஈஸியா நம்ம வீட்லயே டேஸ்டியா பாதாம் மிக்ஸ் பண்ணிடலாம். வாங்க இப்போ அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து பாதாம் மிக்ஸ் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீட்லயே டேஸ்டியா ஹெல்தியா பாதாம் மிக்ஸ் நாமளே பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் எடுத்து வச்சிருக்கேன். பாதாம் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். 50 கிராம் பிஸ்தா, 50 கிராம் முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, பட்டை ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய், கிராம்பு, குங்குமப்பூ, சர்க்கரை, பால் பவுடர். சர்க்கரை வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். பால் பவுடர் 100 கிராம். பால் பவுடர் வந்து சேர்க்காமலும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட பால் இல்லை அப்படின்னா வெந்நீரில் கூட நம்ம இதை மிக்ஸை வந்து கலந்து சாப்பிட்லாம். ஸோ நான் பால் பவுடர் அதனால சேர்க்குறேன். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பாதாம் வறுத்துக்கலாம். நல்லா லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரும், வாசனை வரும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாதாம் பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிடுது. உங்களுக்கே பாருங்கள் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாதாம் பருப்பு வறுத்தாச்சு. அடுத்தது நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு நம்ம பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பிஸ்தாவும் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இதையும் நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ பாதாம், பிஸ்தா, முந்திரி மூணுத்தையுமே நல்லா வறுத்தாச்சு. நம்ம இது கூட ஏலக்காய், கிராம்பு, மஞ்சத்தூள், பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். சூடாக இருக்கும் போதே அரைக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சா தான் பவுடர் நல்லா உங்களுக்கு நைஸாக வந்துடும். இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் திரியாக வரும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த பருப்பு எல்லாமே நல்லா ஆறிடுது. ஃபஸ்ட்டு வந்து ஏலக்காய் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கூடையும் போட்டால் நல்லா பொடியாகாது. ஸோ ஃபஸ்ட்டு ஏலக்காய், கிராம்பு, நம்ம எடுத்து வச்ச பட்டை சேர்த்துக்கலாம். அது கூட சர்க்கரை. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை அரைச்சாச்சு. சர்க்கரை கூட நம்ம எடுத்து வச்ச 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த எல்லா பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. சூப்பராக உங்களுக்கு இப்போவே எப்படி கலரு அந்த பவுடர் எல்லாமே எப்படி பாதாம் மிக்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு நல்லாவே வந்துடுச்சு. இப்போ இது கூட இப்போ நம்ம இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பாலில் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக நான் அதில் வந்து பால் பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் வந்து இது வெந்நீர்லேயும் கலந்து சாப்பிட்லாம் எப்போ வேணாலும். ஸோ இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ திறந்துடலாம். பால் பவுடரை சேர்த்து அரைச்சாச்சு. கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாதாம் மிக்ஸ் கலர் கரெக்டாக வந்துடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாதாம் மிக்ஸ் ரெடி ஆகிட்டு அதில் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ சூடாக நீங்கள் பால் ஊற்றும் போது உங்களுக்கு ஃப்ளேவரும் கலரும் நல்லா வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக பாதாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம பாதாம் பால் குடிக்கும் போது இது கூடவே க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட சூப்பராக வாசனையாக பாதாம் மிக்ஸ் ரெடி ஆகிடுது. இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு பாலில் எப்படி பண்ணுறதுன்னு கலந்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போது நம்மளோட பாதாம் மிக்ஸ் ரெடி. அதை இப்போ நான் ஒரு கிளாஸில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை பால் சேர்த்துடலாம். இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பராக
நம்ம வீட்டிலே பாதாம் மிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் நல்லா ட்ரையாக இது மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இதை சூடாகவும் குடிக்கலாம், நம்ம சில்லுன்னு குடிக்கலாம். இப்போ பாதாம் மில்க்கும் ரெடி ஆயிடுது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன்.